இன்னைக்கு நைட்டு வந்து இட்லியும் வடகரியும் செய்யறதுக்கோசம் கடலைப்பருப்பை வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட அரைக்கும் போது கொஞ்சமாக லைட்டாக உப்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றுற மாதிரி இதை வந்து நல்லா ஒரு 7 இட்லி வரும்ல, அந்த இதுல கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வேக வச்சு எடுத்து ஆற வச்சு உதிர்த்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வந்து சோம்பு, பிரிஞ்சி இலை, வெங்காயம், இஞ்சி, பூண்டு தட்டி எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதக்கிட்ட உடனே தக்காளி ஒரு 4 தக்காளியை நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். தக்காளி வந்து நம்ம எவ்வளோ போடுறோமோ அதுக்கு பாதி ஆயிடணும். நல்லா பாதி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான பச்சை மிளகா போடுறதுனால ஒரு 2 டீஸ்பூன் வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் வந்து தேவையான அளவு போட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி மிளகா வெடிப்புலாம் போய் நல்லா தளன்னு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா கொதித்தோடனே நம்ம வந்து உதுத்து வச்ச வடகரியை நல்லா போட்டுட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க வச்சோம்னா வடகரி ரெடி. இட்லியை வடகரி. தினமும் நைட்டு என்ன செய்யுதுன்னு நினச்சி காலம் போயிடும் பொழுது. காலையில் என்ன செய்யுது, மதியம் என்ன செய்யுது. அதுக்கு முன்னாடிலாம் பழுது இருக்கும். பழுது சாப்பிட்டுட்டு மதியம் வந்து எங்கள் ஆயா வந்து குழம்பு வைப்பாங்க. அந்த குழம்பே தான் வந்து நைட்டுக்கும் சாப்பாடு மட்டும்தான் நைட்டுக்கு செய்வாங்க. 2 நைட்டுக்கு டிஃபனு, காலையில் டிஃபனு, மதியம் மட்டும்தான் சாப்பாடு. அந்த மாதிரிலாம் செஞ்சதே கிடையாது எங்கள் ஆயாலாம். காலையில் இருக்கிற பழுதுலாம் சாப்பிட்டுட்டு நைட்டு இருக்கும். நைட்டு வந்து நிறைய சாப்பாடு வச்சுடுவாங்க. காலையில் பழுது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய சாதம் சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு வந்து சூடாக சாப்பாடு செய்வாங்க. ஈவினிங் வந்து அந்த மதியம் இருக்கிற குழம்புலாம் கொஞ்சம் இருக்கும். குழம்பு, பொரியல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதோடு வச்சுடுவாங்க. அது பத்தலைன்னா கொஞ்சமாக வந்து சாதம் வச்சு ரசம் வச்சுடுவாங்க. அந்த ரசம் கூட தாளிக்க மாட்டாங்க. நான் தெரியாமல் லைட்டாக கடுகு போட்டு தாளிச்சிடுவேன். அதுவும் அடுப்பில் தான் செய்வாங்க. அடுப்பில் கீழே கரண்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எங்கள் ஆயா அப்படியா சும்மா யாருன்னா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தாளித்து விட்டுடுவேன். ஏன்னா தாளிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. 10 நிமிஷம் வந்து கொதிச்சிச்சு. இப்போ வடகரியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணினேன். குழம்பை வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வடகரியை சேர்த்தாச்சு. நல்லா தலை வடகரி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இட்லி சூப்பராக இருக்கும். ரசம் சாதம்லாம் சூப்பராக இருக்கும் நைட்டு சூடாக.